இன்றைக்கி சாத்தூர் பாரம்பரிய சமையலில் நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்கு வச்சு வறுவல் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு செய்து காட்டுறேன், பார்ப்போம். சேனக்கிழங்குல இப்படி இளம் சிவப்பாக ஒரு கிழங்கு இருக்கும், வெள்ளை கலரில் ஒரு கிழங்கு இருக்கும். ரெண்டு விதமான கிழங்கு இருக்குது. அந்த வெள்ளை கிழங்கு ரொம்ப அரிப்பாக இருக்கும், அரிக்கும். இது அரிப்பு அவ்வளவா இருக்காது. சேனக்கிழங்குனாலே நம்மளுக்கு அரிக்கும். இதில் அவ்வளவு அரிப்பு இருக்காது. இந்த வெள்ளை கலரில் அவ்வளவு அரிப்பு ரொம்ப இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல கிழங்காக வாங்கி அந்த தோலை நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். கிழங்குல தண்ணீர் விட்டாச்சு. ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். கிழங்கு பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், கிழங்கு வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். கடலை எண்ணெய் 25 இருக்கிறாப்பில் விட்டுக்கோங்க. 25 மில்லி. சூடாகட்டும், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்குருவோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரியாமல் வெங்காயம் போட்டோம்னா நம்மளுக்கு கசப்பாக இருக்கும். கடுகு கசப்பாக இருக்கும். அதனால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சடன்னு பொரியும் போதே வெங்காயம் போட்டுறணும், அல்லது கறியிடும். வெங்காயம் சின்ன வெங்காயம் சிறிதளவு கட் பண்ணி போடும். அது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, அவிச்சு வச்சிருந்தோம்ல வடிகட்டி, அந்த கிழங்கையும் உள்ளே போட்டுருவோம். சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. வத்தல் பொடி, மிளகாய் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரமாகவே இருக்கட்டும் கொஞ்சம், அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்ல சுருளை வதக்கி எடுக்கணும். எண்ணெயிலே சுருளை வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எது கூடவும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும். எண்ணெய் நம்மளுக்கு செக்கெண்ணெய் தான் விட்டுருக்கேன். செக்கெண்ணெய் ரொம்ப அருமையாக இருக்கும். கடலெண்ணெய், செக்கெண்ணெய் நல்லா எண்ணெயிலேயே சுருளை வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், பால் சாதம் எது கூடவும் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.